ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2014 ரிலீஸ் ஆன ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகனோட செகண்ட் மூவி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டாச்சு, அதை பார்க்கலன்னா பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த செகண்ட் பார்ட் புரியும். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோட வாய்ஸ் ஓவரில் தான் அவனோட வில்லேஜை கட்டுறாங்க. நாங்கள் தான் வைக்கிங்ஸ். இப்போ எங்களோட கிராமம் முன்ன மாதிரி கிடையவே கிடையாது. எல்லாருமே போர் அடிச்சா பொழுதுபோக்குக்காக விளையாடுவாங்க, ஏதாவது கலை பொருட்களை செய்வாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. ஏன்னா நாங்கள் டிராகன் பந்தயங்கள் நடத்துவோம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே டிராகனில் பறந்து பறந்து எல்லாருமே ஆடுங்களை மார்க் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த ஆடு தான் பாயிண்ட்ஸ் போல இருக்கு. அதை எடுத்துட்டு போய் ஒரு வலையில போடணும். எல்லாருமே அது வேகமாக எடுத்து போடலான்ட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மொரட்டு பையன் தான் ஒரு ஆட்டை பிடிப்பான். போய் அந்த ரெட்டையர்கள் இருப்பாங்களே, அதுல இருக்கிற பொண்ணுகிட்ட அந்த ஆடை கொடுத்துட்டு, இந்தா செல்லம், நீ தான் என் கனவு கண்ணி வச்சுக்கன்ற மாதிரி கொடுத்தா அந்த பொண்ணு மதிக்கவே மதிக்காது. இதை பார்த்தோன்னே ஹீரோனி, டே என்னடா அந்த பொண்ணுக்காக போய் ஆடை கொடுத்துக்கிட்டு இருக்க, அவளுக்காகவா சண்டை போட்டுன்னு இருக்குன்ற மாதிரி கேட்டா, ஆமா எனக்கு போட்டியில ஜெயிக்கிறத விட அவன் மனசை ஜெயிக்கிறது தான் முக்கியன்ற மாதிரி டைலாக் பேசிட்டு இருப்பான். அந்த ட்வின்ஸ் எடுத்துட்டு போய் ஆட்டை போட்ட உடனே தலைவர், ஆஹா ரெட்டையர்கள் கலக்குறாங்களே, அவங்க 10 ஆடு கிட்ட போட்டிருக்காங்க, ஹீரோனி 6 ஆடு போட்டிருக்கா. அப்புறமா அந்த குண்டு பையனும் போடல, மாட்டு பையனும் போடல. முக்கியமா ஹிகப், அவன் இந்த இடத்துலயே இல்லைன்ற மாதிரி அவங்க அப்பாவை கூப்பிடுவாரு. வழக்கம் போல நீ கட்ட குரல கத்தியிருப்ப, அதான் அவன் பையன் பறந்து போயிட்டான்ற மாதிரி பட்டறையில வேலை பார்க்குறவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரி, போட்டியை முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு தலைவர் சொன்னோன்னே கருப்பாட்டை லான்ச் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கருப்பாட்டுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அதிகம் போல இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக எல்லாருமே வேகமா போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா நடுவில் அந்த குண்டு பையன் கருப்பாட்டை எடுத்துட்டு போயிருவான். சரி, அவனாவது போட்டு பாயிண்ட்ல ஜெயிப்பான் போல இருக்குன்னு பார்த்தா அவனும் அந்த ஆட்டை எடுத்துட்டு போய் அந்த ட்வின்ஸ்ல இருக்கிற பொண்ணுகிட்ட தான் கொடுத்துருவான். அவனும் அந்த பொண்ணை பார்த்து தான் வழிகிறான் போல இருக்கு. என்னடா 2 பேரும் ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கிறீங்கன்ட்டு ஹீரோனி டென்ஷன் ஆயிடுவா. அவங்க ஆட்டை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது சண்டை போட்டுப்பாங்க. ரெட்டையர்கள் தானே, அந்த ஆட்டை நான் தான் வச்சுப்பேன்ட்டு ஹீரோனி வேகமா டிராகன்ல பறந்து போய் அவங்க டிராகன்லயே குதிச்சு அந்த ஆடை எடுத்துருவாங்க. இதை பார்த்தோன்னா தலைவர், கலக்கிட்டாடா என்னோட வருங்கால மருமக அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாரு. சரி, நம்ம ஹீரோ எங்கடான்னு பார்த்தா அவன் டிராகன்ல பயங்கர சந்தோஷமா சுதந்திரமா பறந்துகிட்டு இருப்பான். சரி, நீ பறந்துட்ட, இப்போ நான் பறக்கணும்ல அப்படின்ட்டு நைட் ஃபியூரியோட ரெக்கையை வந்து லாக் பண்ணி விட்டுருவான், தனியா அது பறக்கிற மாதிரி. சரி, இப்போ நான் பறக்க போறேன் அப்படின்ட்டு நைட் ஃபியூரியிலேருந்து விழுந்துருவாங்க. பார்த்தா அவன் ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பான். அந்த ட்ரெஸ்லயே விங்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கான். அதை யூஸ் பண்ணி பயங்கரமா பறந்துட்டு இருக்கான் இவனும் நைட் ஃபியூரி கூட சேர்ந்து. பறந்து போயிட்டே இருக்கும்போது மேகத்துல இருந்து கீழே இறங்குவான் பாருங்களேன். ஒரு மிகப்பெரிய கல் இருக்கும் இங்க. ஐயோ, நடுவில் ஏறா கல்லை வச்சுட்டு டூத்லெஸ் என்னை காப்பாத்துறான்ற மாதிரி கத்துவான். டூத்லெஸ்ஸாலையும் ஒரே ஆங்கிள் தான் பறக்க முடியுமே தவிர மாத்தி மாத்தி பறக்க முடியாது, அந்த ரெக்க லாக் ஆயிருக்கிறதுனால. அது வேகமா நெருப்பு கக்கி அந்த கல்லையும் உடைச்சிட்டு ஹீரோ வந்து பாதுகாப்பா பிடிச்சிட்டு லேண்ட் ஆயிடும். நைட் ஃபியூரிக்கு தான் சரியான அடி விழுந்திருக்கும். நீ தனியா பறக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியே ஆகணும் போல இருக்கு, இல்லைன்னா என்னை காப்பாற்ற முடியாது உன்னால அடிக்கடின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டே அந்த காட்டை பார்ப்பான். நம்ம இன்னொரு புது காட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்தோஷப்படும் போதே நைட் ஃபியூரி கல் எடுத்து அடிக்கும். ஓ, நீ என்ன இப்போ என் மேல கோவமா இருக்கியா எக்குத்தப்பா பறந்ததுனால? இப்போ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடியாது, அடம் பிடிக்காத, இல்லைன்னா என் கோவத்தோட ஆழத்தை பாப்படா அப்படின்ட்டு நைட் ஃபியூரி கிட்ட சண்டை போட்டுன்னு இருப்பான். நைட் ஃபியூரி பேசாம, ஓ கோவத்தோட ஆழத்தை கட்டுவீங்களா, நான் ஒரு ஆழத்தை கட்டவா அப்படின்ட்டு தூக்கிட்டு போய் மலையோட உச்சியில நிறுத்தி விட்டுரும். ஐயோ, இந்த ஆளும் அதோட பெருசா இருக்கு, என்ன மன்னிச்சிடறான்னு மன்னிப்பு கேட்டோன்னே நைட் ஃபியூரி ஹீரோ கூப்பிட்டு வந்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நான் அடங்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சண்டை போட்டா நைட் ஃபியூரி அவங்க கூட சண்டை போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அழகான பாண்டிங் இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஹீரோ, சரி சரி பாசத்துல நெஞ்ச நக்காத அப்படின்ட்டு அவங்ககிட்ட ஒரு மேப் இருக்கும். மேப் எடுத்துட்டு நைட் ஃபியூரி எச்சே யூஸ் பண்ணி ஒட்டிடுவான். அவனோட வீட்டை வந்து மேப்ல சென்டர் ஆஃப் த பிளேஸா யூஸ் பண்ணிட்டு அவன் பறக்கிற இடத்துல இருக்கிற எல்லா லேண்டையும் மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு வரைபடத்தையே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்கும்னு நினைக்கிறேன்? விதவிதமான டிராகன்ஸ் இருக்கும்ல. அப்புறம் நைட் ஃபியூரி கிடைக்குமான்னு தெரியல, ஏன்னா உன்னோட இனத்திலேயே நீ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நைட் ஃபியூரி மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போதே ஹீரோனி பறந்து வந்துருவா. அப்ப எங்க போயிருந்த அப்படின்ட்டு. உடனே நைட் ஃபியூரி வந்து கூட வந்த டிராகன் கூட விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஹீரோனியை பார்த்தோன்னே என்ன சொல்லுவானா, அவங்க அப்பா வந்து அவனை வந்து தலைவர் ஆக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். அந்த விஷயத்த சொன்னவன தான் நான் மலையை தாண்டி பறந்து வந்துட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஹீரோனி இதை கேட்டோன்னே, என்ன சொல்ற, இப்பேற்பட்ட பொறுப்பு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா உனக்கு பொறுப்பா இருக்கவே தெரியாது, உனக்கு இந்த மாதிரி சுதந்திரமா பறந்துகிட்டே இருக்கணும், அதானே என்னன்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. இல்ல, என்னால அவரை மாதிரி ஆக முடியாது. எப்படி ஒருத்தரால இவ்வளவு வேலைகளையும் ஒரே இடத்துல இருந்து பார்க்க முடியுது, அது ரொம்ப கஷ்டம், அதுக்கு இன்னும் நான் ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோனி உடனே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, ஏக்கப் நீ ரொம்ப கவலைப்படாத, நீ ஒரு தைரியசாலி, நீ எதை பத்தி குழப்பம் அடையறியோ அதுக்கான பதில் உன் மனசுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோனி முத்தம் கொடுப்பா. முத்தம் கொடுத்துட்டு வாயை தொடச்சிக்கிட்டு இருப்பா. ஏன்னா நைட் ஃபியூரி வந்து நக்கி விட்டுருச்சுல ஹீரோவை, அந்த எச்செல்லாம் ஒட்டிச்சு போல இருக்கு. இந்த காட்டுல என்னவோ இருக்கு போல இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அவளும் அந்த காட்டை பார்த்தா புகை மூட்டமா வந்துட்டு இருக்கும், இது எரியிற மாதிரி. ஐயோ, ஏதோ இருக்கு போல இருக்குன்னு 2 பேரும் டிராகன்ல வேகமா பறந்து போய் பார்ப்பாங்க. எப்படி இந்த இடத்துல ஐஸ் இப்படி உருவாயிருக்கும், வீடுங்கள்லாம் நொறுங்கி இருக்கேன் இந்த ஐஸாலன்ற மாதிரி ஹீரோ ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா இங்க டீமா யாரோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே வலையை தாக்கி அந்த டிராகனை பிடிங்கன்ற மாதிரி கத்துவாங்க. வலையை அவங்க தூக்கி போட்டு ஹீரோனியோட டிராகனை மட்டும் பிடிச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் நைட் பீரியட்ல வந்து இறங்கிட்டு, ஒழுங்கா எங்களோட டிராகனை கொடுத்துருங்க, நாங்க இங்கேருந்து போனோன்னு. இங்கே பாடுறா நைட் ஃபியூரி வச்சிருக்கா, நமக்கு அதிர்ஷ்டம் தான் போல இருக்கு. டிராகோட டிராகன் படையில இப்படி ஒரு டிராகன் கிடையவே கிடையாது, இது எடுத்துட்டு போய் கொடுத்தா நமக்கு பாராட்டு மழை தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான்.
டிராகோவா என்ன சொல்றீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். ஆமா, அவன் தோலை உரிக்கிறவன். அவனோட டிராகன் படைக்கு நிறைய டிராகன் தேவைப்படுது. நான் எடுத்துட்டு போய் தரணும். ஆனா உங்கள மாதிரி டிராகன்ல பறக்கிறவங்க எங்ககிட்ட இருந்த எல்லா டிராகனையும் காப்பாத்திட்டீங்க. ஐஸ கக்குற ஒரு டிராகன் உங்ககிட்ட இருந்தா நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி இவன் பேசுவான். என்ன ஐஸ கக்குற டிராகனு, அப்புறம் எங்கள மாதிரி டிராகன்ல பறக்குறாங்களா? யார் அதுன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. நேத்து தான் வந்து டிராகன்ல பறந்து வந்து இந்த இடத்த தாக்கிட்டு இங்க இருந்த எல்லா டிராகனையும் காப்பாத்தி கூட்டின்னு போயிட்டாங்கன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களோட டிராகனை கொடுங்க, நாங்க கிளம்பணுன்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். இந்த டிராகனும் இல்லாம வெறுங்கையோட போன தடவை நான் போனதுக்கே என்னுடைய நெஞ்சில நெருப்பு காயத்தை வச்சிட்டான்ற மாதிரி காட்டுவான். இந்த தடவை நான் டிராகனோட போலன்னா இந்த காயத்தை அவன் பெருசாக்குவான். ஒழுங்கா உன் நைட் ஃபியூரியை கொடுத்துட்டு கிளம்பு. எங்களால வெறுங்கையோட போக முடியாதுன்ற மாதிரி சொல்லுவான். நைட் ஃபியூரி உடனே கர்ஜனை ஆயிடும். இவன் என்ன தெரியுமா சொல்றான், நாங்க இங்கேருந்து போறோம்னு சொல்றான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இதே மாதிரி தான் எங்ககிட்ட எல்லா டிராகனும் சொல்லும் அப்படின்னு அவன் சொன்னோன்னே நைட் ஃபியூரி நெருப்பை யூஸ் பண்ணி அந்த ஐஸை உடச்சி விட்டுரும். அதுக்குள்ள இவங்க போய் அந்த டிராகனை விடுவிச்சுட்டு அங்கேருந்து பறந்து போயிடுவாங்க. உங்களால தப்பிக்க முடியாது, டிராகன் உங்களோட டிராகனை எடுக்க வருவான் அப்படின்ற மாதிரி அந்த டீமோட லீடர் கத்திக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோ வேகமா பறந்து அவனோட கிராமத்துக்கு தான் வந்துட்டு இருப்பான். அவங்களோட அப்பா பார்த்தா இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க அப்பா ஹீரோ பேசுறத கொஞ்சம் கூட மதிக்காம ஒரு தலைவனா எப்படி நடந்துக்கணும்னு தான் ஹீரோக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்பா, நாங்க ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம். அங்க இருந்த எல்லாருமே எங்களை தாக்குனாங்க. டிராகனை கைப்பற்றணும்னு நினைச்சாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்டோன்னே, ஆமா ஏதோ பேர் சொன்னாங்க, டிராகோவா தோலை உரிக்கிறவனா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னோன்னே, டிராகோவா அப்படின்ற ஹீரோட அப்பாவுக்கு மட்டும் ஏதோ தோணுதா, ஒரு அதிர்ச்சி ஆகுறாரு. எல்லா டிராகன்ஸையும் கூண்டுக்குள்ள அடைங்க, எல்லாருமே ஒழுங்கா பாதுகாப்பா போய் இருங்க, நான் சொல்ற வரைக்கும் யாருமே டிராகனை யூஸ் பண்ணி வெளியே பறக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எல்லா மக்களும் பரபரப்பா ஓடிட்டு இருப்பாங்க. ஹீரோ, அப்பா யார் அந்த டிராகோ, ஏன் இப்படி பயப்படுறீங்க, அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுன்ற மாதிரி கேட்பான். இங்க பாரு, அவன் ஒரு மோசமானவன். டிராகனோட தோலை உரிச்சு அவன் போத்திட்டு இருப்பான். அவன்கிட்ட நம்ம வச்சுக்கவே கூடாது, அவன் போறதான் எதிர்பார்ப்பான்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்லுவாரு. இல்ல, நம்ம வேணா அவன்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். சில பேர்லாம் ஈவ இறக்கமே இல்லாதவங்க, அப்பேற்பட்டவன் தான் அவன். நான் சொல்றத நீ கேட்டே ஆகணுன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு போயிடுவாரு. அவங்க அப்பா போன உடனே டூத்லெஸ் ஹீரோ பார்ப்பான். ஹீரோ நீ வந்துட்டு வேணா ஹிக்கப்ன்ற மாதிரி சொல்லி பாப்பா. இல்ல, என்னை மன்னிச்சிருன்ட்டு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு நைட் பீரியட் எடுத்துக்கிட்டு கதவு மூடுறதுக்குள்ள பறந்து போயிடுவான். அவங்க அப்பா என்னதான் கத்துனாலும் கேட்காம. பின்னாடி ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவா. சுத்தமா என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான்ற மாதிரி அவங்க அப்பா கோவப்பட ஆரம்பிச்சிருவாரு. அப்புறமா இந்த டீம் லீடர் வந்து கப்பல் எடுத்துக்கிட்டு டிராகோவை பார்க்க தான் போயிட்டு இருப்பான். டிராகன் இல்லாம அவன்கிட்ட போய் அடி வாங்கணும் போல இருக்குன்னு போயிட்டே இருக்கும்போது ஹீரோ மறுபடியும் டிராகன்ல பறந்து வருவான். இருங்க, நாங்களே சரணடைகிறோம். இந்தாங்க எங்களோட ஆயுதம், எல்லா பொருட்களும். எங்க டிராகன் கிட்ட கொஞ்சம் அன்பா பழகுங்க, இல்லைன்னா இந்த கப்பலை ஓட்ட போட்டு தண்ணிக்குள்ள முழுகடிச்சு உங்களை சாவடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே கூண்டுக்குள்ள போய் உட்காந்துப்பான். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி அந்த டீம் லீடர் கத்திக்கிட்டு இருப்பான். நான் வந்து டிராகோவை பார்த்து சமாதான பேச்சு பேச போறேன். முக்கியமா டிராகன் எவ்வளவு அன்பானதுன்றது கூட இவங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்பான். அந்த மாதிரி ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது ஹீரோவை வந்து டிராகன்ல யாரோ தூக்கிட்டு போயிடுவாங்க. டூத்லெஸ் கோவமா கப்பலோட உச்சியில போய் பார்க்கும். உடனே அமைதியாயிடும். பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹீரோ கூட்டின்னு போயிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, என்ன தயவு செஞ்சு விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பான். அந்த ரெட்டை பிறவிகள்ல பொண்ணு ஒருத்தி இருப்பாள், அவன் அந்த டீம் லீடரை பார்த்தோன்னே அவன் இம்ப்ரெஸ் ஆயிடுவா. நெட்டை போட்டு அவன் அவங்கள பிடிச்சிருவான். அவங்க நெட்ல மாட்டின உடனே ஹீரோ விட்டுருவாங்க. ஹீரோ பறந்து வந்து கப்பல்லே லேண்ட் ஆயிடுவான். பின்னாடி ஹீரோட அப்பா அந்த பட்டறையில வேலை பார்க்குறவர் வந்துட்டு, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா, அந்த டிராகோ கிட்ட பேச முடியாது, வா போலாம், அந்த டிராகோ எப்பேற்பட்டவன் தெரியுமான்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி டிராகோன்ட்டு ஒருத்தன் வந்தான். டிராகனோட தோலை உரிக்கிறவன் தன்னை சொல்லிக்கிட்டான் அவன். எனக்கு கீழே அடி பணிஞ்சு நீங்க வேலை செஞ்சாலே போதும், எல்லா டிராகனையும் நான் கட்டுப்படுத்தி உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துவேன். நான் தான் ஆனா உங்களுக்கு தலைவனா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இதை கேட்டு எல்லாருமே சிரிப்பாங்க. இங்க இருக்கிறவங்களும் சிரிப்பாங்க. நல்லா சிரிங்க பசங்களா, இதே மாதிரி தான் நாங்களும் அன்னைக்கு சிரிச்சோம். உங்களோட உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அங்கேருந்து போனான். அதுக்கு அடுத்த நொடியே கூரையிலேருந்து நிறைய டிராகன்ஸ் வந்து எல்லாரையும் எரிச்சு கொன்னுச்சு. அங்கேருந்து உயிரோட தப்பிச்ச ஒரே ஆளு நான் தான். அவன் இறக்கம் இல்லாதவன். இங்கேருந்து நம்ம போறது தான் நல்லதுன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாரு. இல்ல, நான் பேசி பார்த்தே அவன் அப்படின்ட்டு ஹீரோ டிராகன் எடுத்துட்டு பறந்து போயிடுவான். ஹீரோனியும் நான் பின்னாடியே போறேன்னு கிளம்ப போவா. இல்ல, நீங்க இருக்கிற எல்லாரையும் நம்ம கிராமத்துக்கு கூப்பிடும்போ, நானே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறேன்னு அவங்க அப்பா கிளம்பி போயிட்டு இருப்பாரு. ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்காரு, என் அப்பா நான் சொன்னா எப்பவுமே கேட்கவே மாட்டாரா அப்படின்ட்டு நைட் ஃபியூரி மேல கத்திக்கிட்டே பறந்து போயிட்டு இருப்பான். அப்போ மேகத்துல இருந்து இன்னொருத்தவங்க டிராகன் மேல பறந்து வரதை பாப்பா ஆச்சரியப்படுவான். திடீர்னு பார்த்தா மேல இருந்து இன்னொரு டிராகன் வந்து ஹீரோ பிடிச்சிட்டு போயிடும். நைட் ஃபியூரியால தான் ஹீரோ இல்லாம பறக்க முடியாது. அது போய் தண்ணியில விழுந்துரும் ஐஸை உடச்சிக்கிட்டு. ஹீரோ அந்த டிராகனால பறக்க முடியாது, என்ன தயவு செஞ்சு விடுங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான். நைட் ஃபியூரியும் நீச்சல் அடிக்க முடியாம அப்படியே தண்ணிக்குள்ள மெதுவா மூழ்கி போயிட்டே இருக்கும். பார்த்தா பின்னாடி இருந்து இன்னொரு டிராகன் மாதிரி ஏதோ நைட் ஃபியூரி பின்னாடி வரும். அதுக்கு அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோட மாஸ்க் மட்டும் அந்த தண்ணி மேல மிதக்கிறத காட்டுறாங்க. அப்புறமா ஹீரோவை பிடிச்சி ஒரு குகைக்குள்ள எடுத்துட்டு வந்து போட்டுருவாங்க. அங்கே சுத்தி நிறைய டிராகன்ஸா இருக்கும். எல்லாமே ஹீரோ பக்கத்துல உரிம்பி வருமா. ஹீரோ உடனே நெருப்புலான கத்தி எடுத்து டிராகன் மாடி காமிச்சுன்னா டிராகன்லாம் கொஞ்சம் அமைதியாகும். ஹீரோவால தான் டிராகனை கட்டுப்படுத்த முடியுமே. அந்த கிரீன் கலர் கேஸை ரிலீஸ் பண்ணுவான். நெருப்பை பயன்படுத்தினோன்னே எல்லா டிராகன்ஸும் அமைதியாயிடும். ஒரு டிராகனை ஹீரோ தொட போவான். அப்போ மாஸ்க் போட்டுன்னு இருக்கவங்க பக்கத்துல வருவாங்க. இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க தான் அந்த டிராகோவான்னு கூட எனக்கு புரியல,
முதல்ல என்னோட நைட் ஃபியூரி எங்கன்னு சொல்லுங்க, அதால தனியா நான் இல்லாம பறக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அவங்க கொம்ப கீழே தட்டுவாங்க. நைட் ஃபியூரி வந்து ஒரு டிராகன் கொண்டு வந்து கீழே போட்டுரும். டூத்லெஸ் உனக்கு எதுவுமே ஆகலையான்ட்டு ஹீரோ கட்டி பிடிச்சிப்பான். அந்த மாஸ்க் போட்டுன்னு இருக்கிறவங்க டிராகன் கிட்ட ஏதோ சிக்னல் மாதிரி பண்ணுவாங்க. எல்லா டிராகனோட வாயிலேருந்தும் நெருப்பு வர ஆரம்பிச்சிடும். நைட் ஃபியூரி தான் ஹீரோ பாதுகாக்கிற மாதிரி நிற்கும். உடனே அவங்க நைட் ஃபியூரி பக்கத்தில் போய் விரலால் ஏதோ செய்கை தாங்க பண்ணுவாங்க. உடனே நைட் ஃபியூரி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துரும் அவங்க கிட்ட. அவங்களும் ஹீரோ பக்கத்தில் வந்து கன்னத்தில் ஒரே ஒரு காயத்தை தான் பார்ப்பாங்க. பார்த்த உடனே என்னால் இதை நம்பவே முடியல. நீதானா நீதானா ஹிகப் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்னு ஹீரோ ஆச்சரியப்படுவான். அவங்க மாஸ்கை கழட்டிட்டு என்னால் இதை நம்பவே முடியல. என்னோட பையனை 20 வருஷம் கழிச்சு நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. என்ன நீங்க தான் என் அம்மாவா அப்படின்னு அதிர்ச்சியாவான். அடுத்த சீனே நம்ம ஹீரோட அப்பாவை காமிச்சா புலம்பிக்கிட்டே வருவாரு. ஏன் என்னோட பையன் இப்படி பண்றான்? அப்படியே அவனோட அம்மா மாதிரியே இருக்கிறான் அவன். அவளும் அப்படிதான், நான் சொல்ற பேச்சு எதுவுமே கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வரும்போது இவர் வந்து அந்த மாஸ்கை பார்த்துருவாரு தண்ணியில. அது எடுத்த உடனே ஹிகப்க்கு ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மெல்லை யூஸ் பண்ணி ஹிகப் எங்க இருக்கான்னு கண்டுபிடின்ற மாதிரி டிராகன் கிட்ட மாஸ்கை காட்டுவாரு. அந்த டிராகனும் ஸ்மெல் பண்ணிட்டு வேகமா பறந்து போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஹீரோட அம்மா என் பின்னாடியே வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. முதல்ல நில்லுங்க, என்னோட அம்மான்னு சொல்லிட்டு எங்க போய்கிட்டே இருக்கீங்க? எனக்குள்ள 1008 குழப்பம் இருக்கு. என் கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ பின்னாடியே வந்துகிட்டு இருப்பான். பார்த்தா பசுமையான ஒரு இடம் இருக்குங்க. நிறைய டிராகன்ஸ் பறந்துகிட்டு இருக்கும். இந்த டிராகன் எப்படி உனக்கு கிடைச்சது? இது கிட்டத்தட்ட உன்னோட வயசுல தான் இருக்கு. அதனாலதான் நீங்க ஒத்துமையானீங்களா அப்படின்ற மாதிரி டிராகன் கூட பயங்கர ஃப்ரெண்ட்லியா விளையாடிட்டு இருப்பாங்க. எப்படி இவன் உங்க கூட இவ்வளவு ஒட்டி இருக்கான்னு எனக்கு சுத்தமா புரியலன்ற மாதிரி ஹீரோவும் ஆச்சரியப்படுவான். அப்போ நைட் ஃபியூரியோட வால் உடஞ்சது அவங்க பாத்துருவாங்க. இது காரணம் யாருன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ மழுப்புவான். இதுக்கும் காரணம் அந்த டிராகோ தானா? இந்த டிராகனோட ரெக்க உடஞ்சதுக்கு காரணமும் அவன் தான். அப்புறம் இந்த டிராகனோட கண்ணு போனது காரணமும் அவன் தான். நான் தான் இந்த டிராகன்ஸ் எல்லாம் பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி நைட் ஃபியூரியோட வால் போனதுக்கும் அவன் தான் காரணமான்னு கோவப்படுவாங்க. இதுக்கு காரணம் நான் தான் இவனை வளைச்சி பிடிச்சேன். இந்த விஷயம் இவனுக்கும் தெரியும். இவனுக்கு ரெக்க போச்சு, எனக்கு ஒரு கால் போச்சுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டே சரி வாங்க நம்மளோட கிராமத்துக்கு போலாமான்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுவான். இல்ல அந்த ஊர்ல இருக்கிற யாருமே இன்னும் மாறி இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. இல்ல அவங்க எல்லாருமே மாறிட்டாங்க. இப்போ டிராகன் மூலமா தான் பயணமே செய்யறாங்கன்னா பாருங்கன்னு ஹீரோ சொல்லுவான். உடனே அவங்க அம்மா வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீ கை குழந்தையா இருக்கும்போது டிராகன்ஸ் நம்மளோட ஊருக்கு வந்துருந்துச்சு. எல்லாருமே அந்த டிராகன்ஸை கொல்லணும்னு தான் நினைச்சாங்க. நான் தான் அந்த டிராகன்ஸை காப்பாற்ற ட்ரை பண்ணேன். அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு டிராகன் பூந்துருச்சு. நான் அந்த டிராகனை தாக்கணும்னு தான் போனேன். அப்போ நான் பார்த்ததை என் கண்ணாலேயே நம்ப முடியலன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. இவங்க அம்மா இப்போ பறக்குறாங்களே அந்த டிராகன் தான் இங்கே வந்திருக்கு. ஹிகப்பை குழந்தைய பார்த்து ஹிகப் கூட அந்த டிராகன் விளையாடிக்கிட்டு தாங்க இருந்திருக்கும். அது அவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ஏற்படுத்தின ஒரு சின்ன சத்தத்துல வந்து அதோட நகத்து மூலமா ஹிகப்போட கன்னத்துல கீறி இவங்க பக்கம் திரும்பிடும். இவங்களும் தாக்குற மாதிரி நிற்பாங்க, ஆனா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஹிகப்போட அப்பா வந்து அந்த டிராகனை தாக்க ஆரம்பிச்சிருவாரு. நீ தூரமா நில்லு, நம்மளோட குழந்தைய நான் காப்பாற்றி கொண்டு வரேன்ட்டு டிராகன் கிட்ட இருந்து ஒரு ஜம்ப் எடுத்து அந்த குழந்தைய எடுக்க போவாரு. அந்த டைம்ல ஹீரோட அம்மாவை அந்த டிராகன் தூக்கிட்டு பறந்து போயிடும். அப்படிதான் ஹீரோ வந்து தன்னுடைய அம்மாவை இழந்திருப்பான். அந்த டிராகன் என்ன அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல தான் விட்டுது. ஒருவேளை நான் இந்த இடத்த சேர்ந்தவன்னு அது நினைச்சிருக்கோ என்னவோன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய டிராகனை காட்டுவாங்க. இந்த டிராகன் தான் ஆல்ஃபா டிராகன். இந்த டிராகனால தான் ஐஸை கக்க முடியும். அதே மாதிரி இந்த டிராகனோட சொல் பேச்சை வந்து எல்லா டிராகன்ஸும் கேட்கும். ஆனா முக்கியமா குட்டி டிராகன்ஸ் கேட்காது. ஏன்னா குட்டி டிராகன்ஸ் அதுங்களுக்கு என்ன தோணுதோ அதுங்க இஷ்டப்படி தான் பண்ணோம். இதோட ஆசீர்வாதத்தால தான் நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு ஹீரோட அம்மா அந்த டிராகன் முன்னாடி மண்டிடுவாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே இங்கே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹிகப் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் ஏதாவது பிரச்சனையில மாட்டியிருப்பான்னு நினைக்கிறேன், நம்மளே போய் ஹிகப்பை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே ஸ்ட்ரைட்டாக வில்லனுக்காக வேலை செய்கிறவனை தான் பிடிக்க போவாங்க. அவனை போய் கப்பல்லேருந்து தனியாக தூக்கிட்டு வந்துட்டு ஒழுங்கா அந்த டிராகோ எங்கே இருக்கான்னு சொல்லு, ஹிகப்பை நாங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும், சொல்றியா இல்லை உன்னை விட்டுறவான்ற மாதிரி ஹீரோனி மிரட்டுவா. இந்த பூச்சாண்டிக்கெலாம் நான் பயப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? அவனை காமிச்சு கொடுத்து நான் சாவறதுக்கு பதிலாக என்னை விட்டுருன்ற மாதிரி சொல்லுவான். சரி போய் சாவு அப்படின்ட்டு ஹீரோனி விட்டோன்னே இல்ல தெரியாம சொல்லிட்டேன், என்னை காப்பாத்துங்க, நான் இருக்கிற இடத்த காட்டுறேன்ற மாதிரி சொல்லிடுவான். ஹீரோனையும் பிடிச்சிக்கிட்டு அப்படி வா வலிக்கு இப்போ எனக்கு காட்டு அப்படின்ட்டு இவங்களே தேவையில்லாம டிராகோ கிட்ட தான் ஹீரோ மாட்டியிருப்பான்னு நினச்சி டிராகோவை தேடி போயிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோட அம்மா வந்து சரிவா டிராகன்களுக்கு சாப்பாடு தரலான்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க. பார்த்தா அந்த ஆல்ஃபா டிராகன் தண்ணி கடியிலேருந்து வந்து நிறைய மீன்களை வாய்க்குள்ளேருந்து துப்பம் பாருங்களேன், மீன் மழையே பெய்யுங்க. இதை பார்த்தோன்னா எல்லா டிராகன்ஸும் மீன்களை சாப்பிட ஆரம்பிச்சிடும். டூத்லெஸ் கூட மீனை சாப்பிட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த இடத்தையே. ஹீரோட அம்மா வந்து அந்த இடத்தோட வரைபடத்தை வரைஞ்சி காட்டுவாங்க. அந்த டைம்ல நம்ம நைட் ஃபியூரி சொல்லவா வேணும், அவன் சேட்டை பிடிச்சவனாச்சே, அவன் ஒரு ஐஸ் குச்சியை வச்சு அவனும் எனக்கும் வரைய தெரியும்னு வரைஞ்சி காமிச்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல கிராவிட்டியே இல்லாமல் ஃபுல்லாக காற்று மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் ஹீரோட அம்மா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஹீரோ கூட. நீங்கள் எப்போவுமே டிராகன்ஸ் மூலமாக தானே பறப்பீங்க, என்ன மாதிரி தனியாக பறப்பீங்களா அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து ஒரு ஜம்ப் எடுத்துட்டு அவனோட சூட்டில் இருக்கிற லக்கை யூஸ் பண்ணி பறந்துக்கிட்டு இருப்பான். மறுபடியும் ஹீரோ வந்து ஒரு கல்லில் அடிக்க போவான். நைட் ஃபியூரியை காப்பாற்றுறான்னு சொன்னோடனே மறுபடியும் நம்ம நைட் ஃபியூரி தாங்க ஹீரோவை காப்பாற்றும். இவன் எனக்கு எப்போ ஏற்பட்ட பிரச்சனை வந்தாலும் விடவே மாட்டான் தெரியுமான்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். எப்படி இப்படிலாம் செஞ்ச, சூப்பராக இருக்கு, இப்போதான் எனக்கு புரியுது, நீ என்னுடைய மகன்ல,
டிராகன்ஸ் மேலே அதனால தான் இவ்வளோ ஈடுபாடோடு இருக்கேன். டிராகன்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை நான் உனக்கு சொல்லி தருவேன் அப்படின்ட்டு நைட் ஃபியூரியோட கழுத்தாண்ட போய் ஏதோ நரம்பை வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. அது மூலமாக அதோட முதுகில் வந்து செதில்கள் மாதிரி உருவாகும். என்னது இதுன்ற மாதிரி ஹீரோ ஆச்சரியப்படுவான். நைட் ஃபியூரியெல்லாம் சொல்லவே வேணாம். அந்த ரக்கம் முளைச்சோடனே இன்னும் சந்தோஷமா ஹீரோ முன்னாடி வந்து பாத்தியான்ற மாதிரி அடிச்சு காட்டும். அப்படியே சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த சீன்லேயே ஹீரோனி வந்து அந்த வில்லனோட அடியாலை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துருவா. இவங்க டிராகன் மூலமாக தானே வந்திருப்பாங்க. அந்த டிராகன்களையும் ஆட்கள் வந்து சுற்றி வலிச்சு பிடிச்சிருவாங்க. நான் தான் இந்த டிராகன்ஸ் எல்லாம் இங்கே பிடிச்சிட்டு வந்தேன். டிராகோவை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன்ற மாதிரி அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுருவான். அப்படியே இந்த படத்தோட வில்லன் டிராகோவை காட்டுறாங்க. அவன் தண்ணிக்கு பக்கத்தில் இருப்பான். தண்ணி பார்த்தா அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்கள பார்த்தோன்னா அவன் வருவாங்க. அவன் வரும்போது எல்லா டிராகன்ஸுமே அவனுக்கு பயந்து மண்டியிடும். இங்கே பாருங்க டிராகோ, உங்களுக்காக தான் நான் டிராகன்ஸை பிடிச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன்ற மாதிரி காட்டுவான். அப்போ அந்த டிராகன் பக்கத்தில் போகும்போது அந்த டிராகன் நெருப்பை கக்கும். இவங்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் வந்து டிராகனோட தோல் போல இருக்கு. அதை பயன்படுத்தி அந்த நெருப்பை தடுத்துருவான். தடுத்துட்டு அந்த டிராகன் பக்கத்தில் போய் கம்பை வச்சு சுற்றி கீழே குத்துவாங்க. அந்த டிராகன் இவனோட கத்துக்கு வந்து பயந்துரும். அந்த டிராகனோட முகத்து மேலே காலை வச்சு மிதிப்பான் பாருங்க. எல்லாருமே கத்துவாங்க. இது மேலே யாரெல்லாம் சவாரி செய்கிறாங்கன்ற மாதிரி வில்லன் கேட்பான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வெளியே. நான் அவங்கள பிடிச்சி கூப்பிட்டு வரணுன்னா கழுத்தை பிடிச்சி நிறுத்தி எத்தனை பேருன்ற மாதிரி கத்துவான். இதை பார்த்தோன்னா ஹீரோனி புரிஞ்சுப்பா. அவங்க ஒரு வேளை இவங்க கிட்ட மாட்டல போல இருக்கு, நம்மளா தான் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஹீரோனியே 100 பேர்கிட்ட இருக்காங்க. பேர்க்குங்கிற தீவுல தான் வாழ்றாங்க. டிராகன் மேலே தான் நாங்கள் சவாரி செய்வோம். ஒழுங்கா எங்களை இங்கேருந்து விட்டுரு, இல்லைனா எல்லாருமே உன்னை தேடி வந்து அழிச்சிருவாங்க. முக்கியமாக எங்களோட ஹிக்கப், அவன் எங்கள் கூட்டத்துக்கே தலைவனாக போகிறவன். அவன் மட்டும் அவனோட நைட் ஃபியூரி மூலமாக இங்கே வந்தானா உன்னுடைய கப்பலை ஓட்ட போட்டு தண்ணியில் மூழ்கடிச்சிருவான். முக்கியமாக அவன் தான் இந்த உலகத்தோட டிராகன் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. என்ன டிராகன் மாஸ்டரா? நான் ஒருத்தன் தான் இந்த உலகத்தோட டிராகன் மாஸ்டர். எல்லாருமே கிளம்புங்க. அந்த டிராகன்ஸை முதல்ல நம்ம கைப்பற்றணும். ஆல்ஃபாவை நமக்கு சொந்தமாக்கிட்டு அப்புறம் அந்த பர்க் டிவியை நம்ம அழிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோனி அதிர்ச்சி ஆயிடுவா. வில்லன் உடனே இந்த துரோகியை கொண்டுருங்கன்ற மாதிரி சொல்லுவான். எல்லாருமே ஆயுதங்களை தூக்கி அவன் மேலே தாக்குவாங்க. ஹீரோனியோட டிராகன் தான் வந்து அவனை காப்பாற்றும். ஆனால் ஹீரோனியோட டிராகன் மேலே மயக்க மருந்தை பயன்படுத்தி மயங்க வச்சிருவாங்க. இதை பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் மனசு மாற ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த டிராகனை தான் நம்ம பிடிச்சி கொடுக்கணும்னு நினச்சோம். அந்த ஒரு டிராகனை நம்மளை காப்பாற்றுறதுக்காக முன்னாடி வந்திருக்கேன்ட்டு. அதுக்கடுத்து ஹீரோ வந்து அந்த இடத்த ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். நைட் ஃபியூரியை வந்து நிறைய குட்டி டிராகன்ஸ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நைட் ஃபியூரி ஒரு கத்துனோட தான் இங்கேருந்து பறந்து போகும். அந்த டைமில் நம்ம ஹீரோட வாயை யாரோ பூத்தி இழுத்துட்டு போகிற மாதிரி தெரியும். நைட் ஃபியூரி கோவமாக திரும்பி பார்த்தா ஹீரோட அப்பா தான் இங்கே இருப்பார். வா போடான்ற மாதிரி ஹீரோ வந்து அவங்க அப்பா இழுத்துட்டு போவார். அப்பா நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க, நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த டைமில் பட்டக்காரர் தானே முன்னாடி போவார். அவர் ஒரு விஷயத்த பார்த்துட்டு, இந்த விஷயத்த நீ தான்ப்பா சமாளிக்கணும், உன் மனசை திடப்படுத்திக்க அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துருவாரு. என்ன ஓவரா கதை விட்றான் அப்படின்ட்டு இவர் கத்தி எடுத்துட்டு முன்னாடி போவாரு. போய் பார்த்தா ஹீரோவோட அம்மா தான் இருப்பாங்க. ஒரு செகண்ட்ல மனசு ஆடி போயிடுவாருங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்னை மன்னிச்சிருங்க, நான் உயிரோட தான் இத்தனை நாளா இருந்தேன். உங்களை பார்க்க வரணும்னு நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சொல்லுங்களேன், ஏன் இப்படி அமைதியாக என் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்கன்ற மாதிரி ரொம்ப பயப்படுவாங்க கண் கலங்கிக்கிட்டு. நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இன்னும் அழகாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அன்பா பேச ஆரம்பிச்சிருவாரு. அவங்களும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்கல்ல. அதுக்கடுத்து ஹீரோனியை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே தண்ணியில் தள்ளி கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. வில்லனோட ஆளோட பேர் தான் எரட்டு. அவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோனியை குனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே தாக்கிட்டு கத்தியை வச்சு அவன் கட்டெல்லாம் ஊத்துப்பான். நான் இனிமேல் நல்லவனா மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன், எல்லா டிராகன்ஸையும் விடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் விடுவிக்க அமைச்சிருவான். இவன் வந்து ஹீரோனியோட டிராகனை தான் காப்பாற்ற வந்திருப்பான். அடுத்த சீனில் இங்கே பார்த்தா ஹீரோட ஃபேமிலி தான் ஒன்று சேர்ந்துருச்சுல. பயங்கர சந்தோஷமாக இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பத்தாவது குறுக்கி ஹீரோட அப்பா பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அந்த டைமில் பார்த்தா எல்லா டிராகன்ஸுமே கத்திக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கும். ஹீரோட அம்மா ஓடி போய் வெளியே பார்ப்பாங்க. பார்த்தா வில்லனோட மொத்த படையும் வந்திருக்கும். இங்கே இருக்கிற டிராகன்ஸ் எல்லாத்தையும் பாதுகாப்பாக கூப்பிட்டு போகணும், அதுக்கு முன்னாடி இவங்களை எதிர்க்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற எல்லா டிராகன்ஸ் கூடயும் இவங்களும் டிராகன்ஸ் எடுத்துன்னு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. வில்லங்கிட்ட இருக்கிற டிராகன்ஸையும் அவுத்து விடுவான். ஹீரோனி உள்ள தானே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களும் டிராகன்ஸ் மூலமா பறந்து வெளியே வந்துருவாங்க. ஹீரோவை வந்து பாத்துருவா ஹீரோனி. இக்க எங்க போயிருந்த, எல்லா பிரச்சனைக்கும் நீதாண்டா காரணம்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாளா. நான் என்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் அங்கே பாருன்ட்டு அவன் ஹீரோ அவங்க அம்மாவை காட்டுவான். பார்த்தா அவங்க ஆல்ஃபா டிராகனை கூப்பிட்டுட்டு வருவாங்க பாருங்களேன் மாசா. என்ன இவங்க தான் உங்க அம்மாவா அப்படின்ற மாதிரி ஹீரோனி ஆச்சரியப்படுவா. இப்போ புரியுதா என்னோட திறமெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். வில்லனும் அந்த ஆல்ஃபா டிராகனை பார்த்தோன்னே ஆல்ஃபா டிராகன் வெளியே வந்துருச்சு, இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி சந்தோஷப்படுவான். அந்த ஆல்ஃபா டிராகன் வந்தோடனே வில்லனோட படகுலாம் தாக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து நெருப்பை காக்காம ஐஸை தான் கக்கிக்கிட்டு இருக்கும். வில்லன் கரெக்டாக ஹீரோவோட அம்மாவை வந்து பிடிச்சிருவான் வலை போட்டு. நீ இந்த டிராகன்ஸை காப்பாற்ற முடியாது, இந்த டிராகன்ஸை நான் தான் எடுத்துகிட்டு போவேன்ற மாதிரி வில்லன் சொல்லுவான். அது ஒன்னால முடியாது, ஆல்ஃபாவோட பேச்சுக்கு தான் எல்லா டிராகன்ஸும் கட்டுப்படும்ன்ற மாதிரி ஹீரோட அம்மா சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. நீ அப்படி சொல்றியா, அப்போ இதுக்கு இணையா என்கிட்டயும் ஒன்று இருக்குன்ட்டு வில்லன் பயங்கரமாக கத்த ஆரம்பிப்பான்.
பார்த்தா தண்ணிக்குள்ளேருந்து வில்ல சைட்லேருந்து ஒரு ஆல்ஃபா டிராகன் எந்திரிச்சு வரும். இப்படி நடக்கக்கூடாதுன்ட்டு ஹீரோட அம்மா சண்டை போடுவாங்க. அவன் அடிச்சு போட்டு மாஸ்க் அவுத்துட்டு உன்னை கொல்ல போறான்னு கொல்ல ட்ரை பண்ணுவான். அந்த டைம்ல ஹீரோட அப்பா வந்து அவனை அடிச்சு நீ போய் அந்த பிரச்சனையை சமாளின்ட்டு ஹீரோட அப்பா வந்து வில்லன் கூட சண்டை போட்டுன்னு இருப்பாரு. இங்கே ஹிக்கப்போட அம்மா வந்து டிராகன்ஸை சமாளிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எந்த ஆல்ஃபா டிராகனும் இவங்களோட பேச்சை கேட்காது. பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்கும். வில்லனோட டிராகன் அந்த பெரிய ஆல்ஃபா டிராகனே தூக்கி போட்டு கொம்பால குத்தி கொன்றோங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே பயந்துருவாங்க என்ன இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அப்புறம் வில்லனோட ஆல்ஃபா டிராகன் எல்லா டிராகனுக்கும் கட்டளை இட்டோன்னே எல்லா டிராகனும் இதுக்கு கீழே வந்து அடிப்பணிஞ்சிரும். நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த டிராகனை பாதுகாத்து வச்சிருந்தவளை கொன்னுரு அப்படின்ற மாதிரி ஆல்ஃபா டிராகனுக்கு ஆர்டர் தருவான். ஹீரோட அம்மாவை தான் அந்த டிராகன் தாக்க பார்க்கும். ஹீரோட அப்பா வந்து காப்பாத்திக்கிட்டு இருப்பாரு. அதே டைம்ல நம்ம ஹீரோ வந்து வில்லனை மீட் பண்ணுவான். போதும் நிறுத்து, டிராகன்ஸை நீ இப்படிலாம் கட்டுப்படுத்தக்கூடாது, அன்பால கூட அதை கட்டுப்படுத்தலாம். நீ தான் டிராகன் மாஸ்டரா? நான் தான்டா இந்த உலகத்திலேயே சிறந்த டிராகன் மாஸ்டர். எல்லா டிராகனையும் நான் கட்டுப்படுத்தி எனக்கு கீழே வச்சுப்பேன். ஏன்னா அது என்னோட கிராமத்தை அழிச்சிருக்கு, என்னோட ஒரு கையை எடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி கையை காட்டுவான். ஆனா இத்தனை டிராகனை கட்டுப்படுத்தி நீ என்ன சாதிக்க நினைக்கிற? மக்களை தானே நீ ஆளணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். தெளிவா புரிஞ்சுக்கிட்டல, ஆனா இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட, என்னுடைய சக்தியை நீ பாப்ப அப்படின்ட்டு ஆல்ஃபா டிராகனை கத்தி கூப்பிடுவான். ஹீரோவை நோக்கி தான் ஆல்ஃபா டிராகன் வந்துகிட்டு இருக்கோம். இதை வந்து ஹீரோட அப்பாவும் பார்த்துட்டு ஹீரோவை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருப்பாரு. உண்மையான சக்தினா நான் என்னன்னு காட்டுறேன். ஆல்ஃபா டிராகனுக்கு எந்த ஒரு டிராகனும் அடிப்பணிஞ்சு ஆகணும்ட்டு வில்ல ஆல்ஃபா டிராகனை யூஸ் பண்ணி நைட் ஃபியூரியை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். கண்ட்ரோல் பண்ணி ஹீரோக்கு எதிராகவே நைட் ஃபியூரியை திருப்பி விட்டுருவான். என்ன பண்ற டூத்லெஸ், நீ கவனத்துல இல்லைன்னு எனக்கு தெரியுது, கொஞ்சம் தெளிவாவுன்னு ஹீரோ பேசிக்கிட்டே இருப்பான். ஹீரோவை தாக்குற மாதிரி டூத்லெஸ் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக டூத்லெஸ் நெருப்பை காக்கும்போது ஹீரோட அப்பா வந்து ஹீரோவை தள்ளி விட்டு அந்த இடத்துல அவர் வந்துருவாரு. அப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ அழுதுகிட்டே அவங்க அப்பா போய் பார்த்தா அவர் இறந்துட்டு இருப்பாருங்க. ஹீரோட அம்மாவும் பார்த்து வருத்தப்பட்டுன்னு இருப்பாங்க. உடனே ஆல்ஃபா டிராகன் வந்து நைட் ஃபியூரியை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும். நைட் ஃபியூரி பழையபடி ஆனவுடனே அதுக்கு எதுவுமே புரியாது. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. என்னாச்சு இவருக்கு அப்படின்ட்டு ஒரு குழந்தை மாதிரி வந்து அவரை எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு எதுவுமே தெரியாது, அதோட கட்டுப்பாட்டிலே இது எதுவுமே நடக்கல இல்லையா. ஹீரோ உடனே போ இங்கேருந்து, எதுக்கு இங்க வந்த, ஒன்னாலதான் இவருக்கு இப்படி ஆச்சு போன்ற மாதிரி ஹீரோ கோவப்படுவான். அதுவும் ஒரு மாதிரி அப்பாவியா பார்க்கும். என் கண்ணு முன்னாடியே நிக்காத, இங்கேருந்து போயிடுன்ட்டு ஹீரோ கத்தினோன்னா அங்கேருந்து ஓடிடும். மறுபடியும் ஆல்ஃபா டிராகன் வந்து எல்லா டிராகனையும் கட்டுப்படுத்தி இங்கேருந்து கூப்பிட்டு போக ஆரம்பிக்கும். வில்ல உடனே நம்ம கிளம்பலாம், அந்த தீவுக்கு போய் அங்கே இருக்கிற டிராகன்ஸையும் கட்டுப்படுத்தணுன்ற மாதிரி கிளம்பிட்டு இருப்பான். நைட் ஃபியூரியால தான் யாரோட ஹெல்ப் இல்லாமல் பறக்க முடியாதுல்ல, அது கஷ்டப்பட்டு பறந்துகிட்டு இருக்கோம். நைட் ஃபியூரியை பிடிச்சி போட்டு இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தம்ட்டு நைட் ஃபியூரி மேலே ஏறி பறந்து போயிட்டு இருப்பான். ஹீரோ வந்து அதை பார்த்தும் கஷ்டப்படுவான், டூத்லெஸ் அவன் பிடிச்சிட்டு போயிட்டான்ட்டு. அடுத்து ஹீரோட அப்பாவோட உடலை வந்து ஒரு கப்பலில் வச்சுட்டு ஹீரோ அம்பு விட்டு அந்த கப்பலை எரிச்சிருவான். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோன்ற மாதிரி எல்லாருமே கேட்பாங்க. முதல்ல நம்மளோட கிராமத்துக்கு நம்ம போய் அவனை தடுக்கணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். எப்படி போறது, அவன் தான் எல்லா டிராகன்ஸையும் கொண்டு போயிட்டான்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லா டிராகன்ஸையும் அவன் கொண்டு போயிட்டான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இன்னும் ஒரு சிலது இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அடுத்த சீன்லயே பார்த்தா எல்லாருமே அந்த குட்டி டிராகன்ல பறந்து போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா குட்டி டிராகன்ஸ் வந்து ஆல்ஃபாவோட பேச்சே கேட்காதுல்ல, இஷ்டத்துக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த டிராகன்ல பறந்தா அந்த டிராகன் ஒழுங்கா கூட பறக்காதுங்க, எல்லாரையும் வச்சுக்கிட்டு எக்கு தப்பா பறந்து போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் வில்ல வந்து ஹீரோட கிராமத்துக்கு வந்து எல்லா டிராகன்ஸையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவான். பத்தாத குறைக்கு அந்த கிராமத்தையும் ஐஸால தாக்க ஆரம்பிச்சிருவான். அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துருவான். டூத்லெஸ் நான் பாத்துக்கிறேன், எப்படி இருந்தாலும் அந்த பெரிய டிராகன்ஸை மட்டும் நீங்க தசை திருப்ப ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவான். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அந்த பெரிய டிராகனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ போய் டூத்லெஸ் கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். ஓ, நீ ஆல்ஃபாவோட கட்டுப்பாட்டுலேருந்து இந்த டிராகனை விடுவிக்கணும்னு நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை, முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருன்ற மாதிரி வில்ல நக்கலா பேசிக்கிட்டு இருப்பான். இங்க பாரு டூத்லெஸ், நீ வந்து உன்னோட கவனத்துல எதுவுமே பண்ணலன்னு எனக்கு தெரியும். அப்பா இறந்ததுக்கு நீ காரணம் இல்லை. என் பேச்சை கேளு டூத்லெஸ், நான் தான் ஹிக்கப், நான் உன்னோட ஃப்ரெண்ட், நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டே தொடுவான். ஹீரோட எல்லா பேச்சும் கேட்டு டூத்லெஸ் வந்து அவனோட கட்டுப்பாட்டுலேருந்தே வெளியே வந்துருவாங்க. ஆல்ஃபா டிராகன் எவ்வளோ கட்டுப்படுத்த ட்ரை பண்ணும், ஆனால் டூத்லெஸோட கண்ணுக்கு ஹீரோட அழுக மட்டும்தான் தெரியும். அதோடைய கட்டுப்பாட்டையும் மீறி வெளியே வந்துடும் பாருங்களேன். வில்ல இதை பார்த்தோன்னே எப்படி கட்டுப்படுத்துன்ற மாதிரி டூத்லெஸ் அடிக்க ட்ரை பண்ணுவான். டூத்லெஸ் அவனை கீழே தள்ளி விட்டு பறக்க முடியாமல் அதுவும் கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஹீரோ உடனே குட்டி டிராகன்லேருந்து குதிச்சு நைட் ஃபியூரியை பிடிச்சிப்பான். இதுக்கப்புறம் நம்மளோட விளையாட்டை காட்டலாமா டூத்லெஸ் அப்படின்ட்டு டூத்லெஸ் கூட ஹீரோ பறந்துக்கிட்டே சண்டை போட ஆரம்பிச்சிருவான். வில்லன் கூட சண்டை போடலான்ட்டு ஹீரோ வந்து நிற்பான். பின்னாடி இருந்து அந்த ஆல்ஃபா டிராகனும் எந்திரிக்கும். ஹீரோவை வந்து ஐஸால கவர் பண்ண ட்ரை பண்ணா நைட் ஃபியூரி வந்து ஹீரோவை காப்பாத்துறதுக்காக உள்ள வந்துடும். ரெண்டு பேருமே ஐஸ்ல உறைஞ்சி போயிடுவாங்க. ஹீரோட அம்மா என்ன ஆச்சுன்ற மாதிரி ஐஸ் பக்கத்துல வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தா அந்த ஐஸ் வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாருமே அந்த ஐஸை விட்டு தூரமா போனோடனே நைட் ஃபியூரி அந்த ஐஸை உடச்சிக்கிட்டு வெளியே வரும் பாருங்களேன். அதோட உடம்புலாம் ஒரு கலரா க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஆல்ஃபா டிராகனையே பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு போய் மேலே நிற்கோங்க. என்ன இது ஆல்ஃபாவே எதிர்க்குதுன்ற மாதிரி ஹீரோ ஆச்சரியப்படுவான். அது உனக்காக தான் எதிர்க்குது, உனக்கு ஒரு பிரச்சனைனா அது யாரை வேணா எதிர்க்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நைட் ஃபியூரி ஆல்ஃபா டிராகனை தாக்கிட்டே இருக்கிறதுனால அதோட கவனம் சதறி எல்லா டிராகன்ஸும் பழையபடி மாறிடும். நைட் ஃபியூரி பக்கம் வந்து எல்லா டிராகன்ஸும் நிற்கவும் பாருங்களேன், செம்ம சீனா இருக்கும் இது.
எல்லாருமே ஒரே சைடில் நிற்பாங்க. வில்லனும் ஆல்ஃபா டிராகனும் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து ஒழுங்கா போயிடு, இதுதான் எங்களோட கிராமம், எங்களை நீ எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்வான். கட்டுப்படுத்து, எல்லா டிராகனையும் கட்டுப்படுத்துன்ற மாதிரி ஆல்ஃபா டிராகனுக்கு ஆர்டர் கொடுப்பான். ஆல்ஃபா டிராகன் மறுபடியும் நைட் ஃபியூரியை தாக்க வரும்போது, நீயா நானா பார்த்துக்கலான்டான்ட்டு நைட் ஃபியூரி நெருப்பு வச்சு தாக்கிக்கிட்டே இருக்கோங்க. நைட் ஃபியூரி தாக்குறத பார்த்து எல்லா டிராகன்ஸும் அந்த ஆல்ஃபா டிராகனை தாக்க ஆரம்பிச்சிடும். கடைசியாக நைட் ஃபியூரி ஒரு தாக்குதல் நடத்தும் போது அதோடைய ஒரு தந்தமே உடஞ்சிக்கிட்டு விழுந்துரும். உடனே வில்லனும் ஆல்ஃபா டிராகனும் இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. எல்லா டிராகனுமே நைட் ஃபியூரி முன்னாடி மண்டிடுங்க. பார்க்கவே வேற லெவலில் இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட ஆல்ஃபா டிராகனோட கட்டுப்பாட்டையும் மீறி இவங்க எல்லாருமே நைட் ஃபியூரி தானே காப்பாற்றிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோ பாரா இப்போ நீ தான் எல்லாருக்கும் தலைவனான்ற மாதிரி நைட் ஃபியூரி பக்கத்தில் வந்தோடனே நைட் ஃபியூரி ஹீரோ கூட விளையாட ஆரம்பிச்சிடும். எல்லா டிராகன்ஸும் பழையபடி அவங்களோட ஓனர்ஸ் கிட்டேயே வந்துடும். அப்போ ஹீரோட அப்பா யூஸ் பண்ண டிராகன் மட்டும் தனியாக ஹீரோ கிட்ட வரும். எரேட் வந்து எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்பானா? பரவாயில்ல, அதுக்கு பதில் இந்த டிராகனுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க, என் அப்பாவோட டிராகனை நீ வச்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து எரேட் கிட்டே அந்த டிராகனை கொடுத்துருவான். இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி எரேட்டும் ஹீரோ அவங்க அப்பா டிராகனை எடுத்துப்பான். அடுத்து ஹீரோ நீ வந்து ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சாதிச்சிட்ட போல இருக்குன்னு பக்கத்தில் வந்தோடனே ஹீரோ பிடிச்சி முத்தம் தர ஆரம்பிச்சிருவான். அப்போ பாட்டி வந்து ஹீரோவை கூப்பிடுவாங்க. ஹீரோ போய் மண்டிட்டு நிற்பான். ஹீரோவை வந்து அந்த கூட்டத்துக்கே தலைவனாக அவங்க மாற்றி விட்டுருவாங்க. அந்த இடத்துக்கு பட்டறக்காரர் வந்துட்டு இவர் தான் இனிமேல் நம்மளோட புது தலைவர் ஹிக்கப் அப்படின்ட்டு கத்துனோடனே எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லா டிராகன்ஸ்க்கும் தலைவனாக நம்ம நைட் ஃபியூரியும் இந்த கிராமத்துக்கே தலைவனாக நம்ம ஹீரோவும் மாறிட்டான். அதுக்கு அடுத்த சீன்லேயே மறுபடியும் ஆட்டை வச்சு பந்தயம் போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஆட்டை எடுத்துக்கிட்டு போய் பந்தயத்தில் ஜெயிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக கருப்பாடை விடுவிப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ பிடிப்பான் பாருங்களேன், இவ்வளோ நேரம் அந்த கேம்லேயே இருந்திருக்க மாட்டான். கடைசியாக அந்த கருப்பாட்டை பிடிச்சிட்டு போய் ஹீரோ தான் உள்ளே போடுவான். ஜெயிச்சிட்டல அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்தோஷப்பட்டுன்னு இருப்பான். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.